அன்பின் உருவமாக அமர்ந்திருக்கும் அத்துணை அன்பாளர்களுக்கும், நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் அன்பின், அதாவது கல்லூரியில முதலாக வரும்போது அந்த திருவுருவத்தை தான் நான் பார்த்தேன். என்னுடைய அன்பின் திருவுருவம்னா என்னுடைய கல்லூரி முதல்வர் சௌகீத் அம்மையார் அவர்கள் தான். ஏன்னா முதல்ல வரும்போது பேசுவோமானிட்டே தெரியாத என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்த அம்மையார் அவர்கள் இன்று அவர்கள் முன்னிலையில் நான் இங்கு வந்து என்னுடைய சிறுகந்தையை அரங்கேற்றம் செய்கிறேன் என்றால் அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணாவை சொல்லணும், ஆனால் இந்த இடத்துல சொன்னால் எல்லோருக்கும் அவர் கண்களில் தண்ணீர் தான் வரும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களுடைய கல்லூரியில் ஒரு நிகழ்வு, சாதனை நிகழ்வு பண்ணோம், திருக்குறள் உலக சாதனை என்ற நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து எனக்கு தான் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. தினந்தோறும் நான் அண்ணாவோட இருந்து என்ன செய்யணும், எது செய்யணும், பிள்ளைகளோட இருந்து காஃபி ஆச்சா என்னாச்சு அதெல்லாம் ஆச்சு பாரதி. முதல்ல வேலையை பார்ப்போன்னு வந்தவொடனே அண்ணா குடிங்கண்ணா, காஃபி குடிங்கண்ணா, சாப்பிட்லாங்களா கேட்கும்போது என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வேலையாச்சா அப்படின்ட்டு கடிந்து பேசிவிட்டு அதன் வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு அன்போடு மீண்டும் அந்த நிகழ்வை பற்றி பேச ஆரம்பிப்பார். அந்த 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 நினைவுகள் வந்து என்னுடைய மனசுல இருந்து இன்னும் நீங்கவே இல்லை. அந்த வகையில் அண்ணா வந்து இந்த நேரத்தில் நான் நினைக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த வகையில் அவர்களுடைய பிரதிபலிப்பு தான் இங்கு அமர்ந்திருக்கும் உஷா அம்மையார் என்று சொல்லலாம். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது போன்ற நிகழ்வுகளை மாதந்தோறும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு நான் புதுமைதான், ஆனால் பல முகங்கள் எனக்கு பரிச்சயமான முகங்கள் தான். தலைமை உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். நிலா என்ற ஒரு சிறு கவிதை தான் நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். நிலா. அன்னை அம்புலி என கைகாட்டி அமுதூட்டிய நிலா, பால் நிலா. ஆனந்தமாக தந்தை தோல் மீது சாய்ந்துறங்கிய நிலா, தங்க நிலா. இல்லறத்தை இன்பமயமாக்கிய நிலா, தேன் நிலா. ஈடில்லா மகிழ்ச்சியை அள்ளித்தந்த நிலா, பவள நிலா. உற்றார் உறவினர்களை ஒன்றிணைத்த நிலா, குளிர் நிலா. ஊர் கூடி சின்னஞ்சிறியவர் பெரியவர் என பல கதைகள் பேசிய நிலா, காவிய நிலா. எண்ணங்களை வண்ணமயமாக்கிய நிலா, வான் நிலா. ஏற்றத்தாழ்வில்லாமல் மனிதன் வாழ வழிகாட்டிய நிலா, மேக நிலா. ஐயத்தை போக்கி அறிவை புகுத்திய நிலா, ஞான நிலா. ஒளிமயமான வாழ்வை நாளும் நல்கிய நிலா, சுடர் நிலா. ஓங்கார நாதமாய் மனிதனின் உள்ளே மிளிர்கின்ற நிலா, வைர நிலா. ஔடகமாய் மனதை ஆற்றுப்படுத்தும் நிலா, பிறை நிலா. அக்தே எங்கள் வெள்ளி நிலா, அக்தே எங்கள் வெள்ளி நிலா. அந்த நிலா, அந்த நிலா நம் முன்னோர்கள் கண்ட நிலா. அந்த நிலா நம் முன்னோர்கள் கண்ட நிலா. அந்த நிலா நம்மில் பலர் காணாத நிலா. அந்த நிலா நம் தலைமுறை காண வேண்டிய நிலா. அந்த நிலா நம் தலைமுறை காண வேண்டிய நிலா என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிலா